வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயம் செய்ய முடியுமா என்று ஒரு 14 கேள்விகளை எழுப்பி இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதை குறித்தே பேச இருக்கிறது இந்த அமர்வு. அந்த கடிதத்திற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் பலவித வினாக்களை முன்வைத்திருக்கிறார். இந்த விவகாரம் குறித்தே பேச இருக்கிறது இந்த அமர்வு. உண்மையிலேயே குடியரசுத் தலைவர் மூலமாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு தொடர்பாக அல்லது குடியரசுத் தலைவர் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகள் மூலமாக மத்திய அரசு சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறதா அல்லது உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகாரத்திற்கு திரைமறைவாக மத்திய அரசாங்கம் சவால் விடுகிறதா என்றும் பேச இருக்கிறது இந்த அமர்வு. 4 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். மூத்த குற்றவியல் வழக்கறிஞர் திரு சூரிய பிரகாசம் பங்கேற்கிறார். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் திரு தூத்துக்குடி செல்வம் பங்கேற்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு இள புகழேந்தியும் பத்திரிகையாளர் திரு ஐயநாதனும் சற்று நேரத்தில் நம்மோடு இணைய உள்ளனர். இணைந்திருக்கக்கூடிய இருவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். 2 பேருக்கும் வணக்கம் சார். சார், ஒரு 14 கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள் சார். சார், பிரசிடெண்ட்டு இண்டிபெண்ட்டாக இந்த மாதிரியான கொஷின்ஸை அவருக்கே இருக்கக்கூடிய அந்த 143 பயன்படுத்தி அவர் இந்த கொஷினை ரைஸ் பண்ணியிருக்காரு சார். இது பிரசிடெண்டினுடைய கேள்விகள் அப்படிங்கிற அளவில் இதை எடுத்துக்கொள்ளலாமா அல்லது இது இந்த அரசாங்கத்தினுடைய கேள்விகள் அப்படிங்கிற மாதிரி இதை பார்க்கணுமா? இல்லை, இது ஜனாதிபதி தன் அரசாங்கத்தின் மூலியமாக தான் செயல்படுவாரே தவிர சில ஃபீல்டில் அவருக்கு இண்டிபெண்டன்ட் பவர்ஸ் இருக்குது. சரி, இது என்ன அவருக்கு தான் பில்லு அனுப்புகிறாங்க. அந்த பில் அவர் தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ அவருக்கு ஏற்படுகின்ற சட்ட சந்தேகங்களை அவர் கேட்குறதுல தப்பு கிடையாது. இது அரசியல் சட்டத்தின் 143வது பிரிவும் தெளிவாக இருக்குது. முதல்ல இந்தியாவில் இந்த ஜனாதிபதி தான் இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தான்றது கிடையாது. 1951 2025 வரைக்கும் இது வரைக்கும் 14 முறை, எப்படி 14 கேள்விகள் கேட்டாங்களோ அதனால் அது 14 முறை இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனு உச்ச நீதிமன்றத்துக்கு 3 ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. ஒன்று அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷனு. ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்றது நாட்டு மக்களோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நம்ம போய் போடுற ஹேபியாஸ் கார்பஸ் பெட்டிஷனு, மேண்டமஸ் பெட்டிஷன்லாம் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனு. 3வது இந்த அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனு. இது உச்சநீதிமன்றமாக தானாக தராது. ஜனாதிபதி கேட்டாருன்னு சொன்னால் உச்சநீதிமன்றம் கொடுக்கும். இதுக்கு முன்னாடியும் கொடுத்துருக்கு. சில கேசஸில் கொடுக்க மறுத்து இருக்குது. குறிப்பாக ராமஜென்ம பூமி கேஸில் நாங்கள் கருத்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஏன்னா அதில் ரொம்ப கிளவராக பெண்டிங் கேசஸ் இருக்கும்போது உச்சநீதிமன்றம் ஜனாதிபதியான ஒரு மேட்டர் அட்ஜுடிகேஷனில் இருக்கும்போது அந்த வழக்கில் உச்சநீதிமன்றமே கொடுத்துடுச்சுன்னு சொல்லி ஒரு தரத்துக்கு ஆதரவாக ஜனாதிபதி செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஏன்னா அந்த ஃப்ரேம் பண்ண கொஸ்டின்ஸை அங்கே ராமர் கோவில் இருந்ததா இல்லை மசூதி இருந்ததான்ற மாதிரி ஒரு தரப்புக்கு ஆதரவாகவே கேள்விகள் எழுப்பி உச்சநீதிமன்றத்தில் ஒப்பீனியன் கேட்டபோது உச்சநீதிமன்றம் மேட்டர் ஆன்கோயிங் லிட்டிகேஷன் இருக்குது, எங்கள் முன்னாடி இருக்குது, ஆன்கோயிங் லிட்டிகேஷனில் நாங்கள் ஒப்பீனியன் தரது இல்லைன்னு சொல்லி ஒப்புதல் இது தரத்துக்கு மறுத்து விட்டது தன்னுடைய ஒப்பீனியனை. அதனால் இது புதுசு கிடையாது. இது அதிகார மோதலும் கிடையாது. இது ஒரு அது இப்போ இந்த இவங்க பிரசிடெண்ட் இந்த ஒப்பீனியனை கேட்கறதுனாலேயே ஏற்கனவே நீதியரசர்கள் பர்திவாலாவும் நீதியரசர் மகாதேவனும் இந்த கவர்னர்களுக்கு நிர்ணயித்த காலக்கெடுவையோ இல்லை ஜனாதிபதிக்கு நிர்ணயித்த காலக்கெடுவையோ இவங்க கொடுக்குற ஒப்பீனியன் மாற்றிடாது. அது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு தான். அது அரசாங்கத்தை கட்டுப்படுத்தும். இந்த நிமிஷம் வரைக்கும் கட்டுப்படுத்தும். ஈவன் உச்சநீதிமன்றம் மொத்தமாக சேர்ந்து அது மாதிரி ஒரு அதிகாரம் கிடையாதுன்னு ஒப்பீனியன் கொடுத்தா கூட இந்த ஜட்ஜ்மெண்ட்டை இதை விட ஒரு பெரிய ஒரு 5 ஜட்ஜஸோ இல்லை ஒரு 11 ஜட்ஜஸோ அவங்களாம் ரெஃபர் பண்ணி இதில் சீரியஸ் ஃப்ளா இருக்குது, இதனால் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூஷனல் சிக்கல் இருக்குது, அதனால் இதை திருப்பி பண்ண ஜுடிஷியல் சைடில் பார்க்கலாமே தவிர இந்த அட்வைசரி சைடில் உச்சநீதிமன்றமே அந்த இதை நல்லண்டு வாயின்னு சொல்லவே முடியாது. அது பர்திவாலாவும் மகாதேவனும் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தான். இட் இஸ் ஏ ஜட்ஜ்மெண்ட்டு.
ஓகே அன் ஒப்பீனியன். ஸோ இவங்க கேட்குறது வந்து ஃபியூச்சரில் சந்தேகம் சார். எங்களுக்கு என்னன்னா சார், ஹானரபிள் ஜட்ஜஸ் வந்து ஜஸ்டிஸ் பர்திவாலா அண்ட் ஜஸ்டிஸ் மகாதேவனுடைய அந்த ஜட்ஜ்மெண்டில் மிக தெளிவாக மாநில சட்டமன்றங்கள் நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்களை ஆளுநர்கள் அதற்கு ஒப்புதல் கொடுத்து அனுப்புவதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை குறிப்பிட்டு அதை விரைவாக அனுப்ப வேண்டும் அப்படின்ட்டு, விரைவாக அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா அதை உடனடியாக கேட்டு தெளிவுபடுத்தி அதை ஒன்று அனுப்பணும் இல்லை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சம்பந்தமாக விரைந்து முடிவெடுக்கணும் அப்படிங்கிற கடிதம் உள்துறை அமைச்சகம் சார்பில் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் அந்த தீர்ப்பில் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சரிங்களா சார்? அதெல்லாம் குறிப்பிட்டு தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா சார், பிரசிடென்ட்டினுடைய இந்த கேள்விகள் அப்படிங்கிறது பொதுவாக நீதிமன்றத்தில் சில வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது இது சப்ஜுடிஸாக இருக்குது, அதனால் இது சம்பந்தமான பதில்களை நாங்கள் உங்களுக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் ராம ஜென்மபூமி இல்லை அதுதான் சொல்கிறேன் நான், இதை நாங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டினுடைய உறுப்பினர்கள் வரிசையாக கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் கூட அதே மாதிரி இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி பதில் சொல்லியிருக்கு. ஆனால் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் பிஜேபி இவர்கள் அரசியல் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு இவர்கள் முடிவெடுத்து விட்டால் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் நான் இங்கே நினைவூட்ட விரும்புகிறேன். இங்கே தமிழ்நாட்டினுடைய பிஜேபி பிரசிடெண்டாக இருந்த அண்ணாமலை ஆர்டிஐ மூலமாக வெறும் ஒரு 10 ரூபாய் கட்டணம் செலுத்தி அட்டாச்சு பிடிஎஃப் கூட வைக்காம ஒரு கேள்விகளை வச்சாரு அப்படின்ன உடனே நீதிமன்றத்தில் ஒரு ஒப்பீனியன் வாங்கி உச்சநீதிமன்றம் இல்லை, அது ஒரு கிரே ஏரியா. அந்த கிரே ஏரியாவை தான் அது தெளிவாக சொல்ல, அதை வந்து ஆமாம் அதுதான் கிரே ஏரியா. அதை வந்து தான் வந்துட்டு மகாதேவனும் வந்து தங்களுக்கு இருக்கிற வானளாவிய அதிகாரத்தை கொண்டு அந்த 142 வந்து அவங்க என்ன 142 வந்து டு ரெண்டர் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். சார் அந்த வார்த்தை அப்படிங்கிறது as soon as possible அப்படிங்கிற வார்த்தை கிரே ஏரியா அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, கிரே ஏரியா. அந்த கிரே ஏரியா அப்படிங்கிறது அது ஆளுக்கு தகுந்தபடியா நேரத்துக்கு தகுந்தபடி உங்களுக்கு தேவைப்பட்டா அது கிரே ஏரியா, உங்களுக்கு தேவைப்படலைன்னா அது உடனடியா அந்தந்த சந்தர்ப்பம் சமயம் அந்த சூழ்நிலை அன்னைக்கு இருக்க அரசியல் நிலைமை, அன்னைக்கு இருக்கிற நாட்டோட நிலைமை, அன்னைக்கு மக்களோட பொருளாதார நிலைமை எல்லாத்தையும் எப்போ 142 பயன்படுத்துறாங்களோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேற எந்த ப்ரொவிஷன்லையும் எங்களால் நீதி வழங்க முடியலன்னு சொன்னா எங்களுக்கு சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நீதி வழங்குறோம். இது இவங்க எதனால இந்த ப்ராப்ளம் வந்தது? ஃபைல்ஸை வாங்கி வச்சுட்டு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, அதுவும் குறிப்பாக சட்டமன்றத்தில் வந்து ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம், அந்த சட்டத்துக்கு வந்துட்டு இவருக்கு வந்து கவர்னர் வந்து நாட் எலெக்டட் பை தி பீப்புள், அவர் வந்து திணிக்கப்பட்டவர் தான். அவருக்கு வந்து ஏதோ ஒரு இந்த கிரே ஏரியாவை யூஸ் பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு அரசியல் சட்டத்தில் எனக்கு சொல்லவே இல்லை இந்த 6 மாதத்துக்குள்ளே ஆக்ட் பண்ணுங்க, 3 மாதத்துக்குள்ளே ஆக்ட் பண்ணுங்க, 90 நாளைக்குள்ளே ஆக்ட் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. அதனால நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன்னு தலைக்கு கீழே வச்சுட்டு தூங்க முடியாது. ஸோ அதனால வந்து இங்கே வந்து கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணணும். கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணணும்னா வந்து மக்களோட விருப்பத்தை வந்து நிறைவேற்றணும். நாளைக்கு வந்து கவர்னர் ஆன்சர் பண்ண போகிறதில்ல, ஸ்டாலின் தான் வந்து ஓட்டு கேட்க போகும்போது ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். அதனால வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க தெருவில் இறங்கி போராட்டம் நடத்தல, சட்டத்தை பயன்படுத்தி எங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து தடங்கல் பண்றாங்க, வந்து மக்களோட அபிலாஷையை வந்து கவர்னர் வந்து தடுக்கிறாரு, அதனால நம்ம உடனே வந்து மக்களுக்கு நீதி வழங்குறதுக்காக உச்சநீதி வந்து 142வது பிரிவை பயன்படுத்தி. தூத்துக்குடி செல்வம் சார் வணக்கம். தூத்துக்குடி செல்வம் சார், 14 கேள்விகளை வந்து இது கேள்விகள்னு சொல்வதை விட இது சந்தேகங்களை உச்சநீதிமன்றத்திடம் ஹானரபிள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு எழுப்பி இருக்கிறார் அப்படிங்கிற அளவில் ரொம்ப மதிப்போடு தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோங்கிறது நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சார் 11வது கேள்வியாக அவர் ஒன்றை எழுப்பி இருக்கிறார். அந்த கேள்வியை நான் கொஞ்சம் படிக்க விரும்புகிறேன். மாநில சட்டமன்றத்தால் அதனுடைய தமிழ் மொழியாக்கத்தை தான் நான் படிக்கிறேன். மாநில சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட மசோதாவை ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாமல் சட்டமாக நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார். சார், உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் இதை நாங்கள் ஏன் நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை தெள்ள தெளிவாக உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் திரு பர்திவாலா,
திரு ஜஸ்டிஸ் மகாதேவன் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு நடந்து வந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய மரியாதைக்குரிய மேன்மை பொருந்திய ஆளுநர் திரு RN ரவி எப்படி நடந்து கொண்டார் அப்படிங்கிறதை தெளிவாக குறிப்பிட்டு அவருடைய நடத்தைக்கான காரணங்களை உள்நோக்கம் நாங்க கற்பிக்கல, அவர் இந்த காரணங்கள் எல்லாம் சரியில்லை அப்படிங்கறதை எல்லாம் குறிப்பிட்டு வேறு வழியே இல்லைங்கிறதுனால தான் இதை நாங்க ஒப்புதல் கொடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன பிறகும் கூட இப்படி ஒரு கேள்வி எழுப்புவது அப்படிங்கிறது அது அது எந்த வகையில சார்? அது சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் அரவிந்தாக்ஷன் அவர்களுக்கு, அதை போல சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு பணிவான மாலை வணக்கம். அதுல ஆளுநருடைய ஆர்டிகல் 200 இருக்கிற அவருடைய பவர், அதை போலவே அரசியல் சட்டத்தினுடைய 142 உச்ச நீதிமன்றம் பயன்படுத்திய முறை, இதையெல்லாம் இதுல ஏற்பட்ட சந்தேகங்களை மாண்புமிகு மேதகு குடியரசுத் தலைவர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்துல கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு அந்த கேட்கக்கூடிய பவர் 143 ஆர்டிகல் 143 இருக்கு. சரி, ரைட். இப்ப என்னுடைய நண்பர் வழக்கறிஞர் சூரிய பிரகாஷ் சொன்னாங்க ஜட்ஜ்மெண்ட் தான் அப்படின்னாங்க. எப்போ வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் சொன்னா, இது செட்டிஸ்ஃபைட் ஆகிற வரைக்கும் அல்ல குவாஷ் ஆகிற வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட். இது எனக்கு தெரிந்தவரை நாளை மறுநாள் ஒரு 2 நாள்ல ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு இந்த கேஸ் ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த கேஸ் அப்படி ரெஃபர் ஆகி போகும்போது கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சு ஒரு வெர்டிக்ட் கொடுக்குன்னு வச்சுக்கிடுங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதை இதை செட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டு அந்த ஒரு புதுசா ஒரு வெர்டிக்ட் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க இதுல உச்ச நீதிமன்றம் ஒரு எல்லையை தாண்டி தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா அன்னைக்கு நிறைய கொஸ்டின் வரும், நிறைய டிபேட் வரும். நாம இது சம்பந்தமா நாம பல்வேறு நிகழ்ச்சிகள்ல பேசி இருக்கோம். என்னுடைய சொந்த கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு வந்த பொழுதே மாண்புமிகு நீதியரசர்கள் என்ன செஞ்சிருக்கணும்னு கேட்டீங்கன்னா, அப்பவே கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணி இருக்கணும். அதை விட்டுட்டு ஆளுநர் அவர்களையும் ஜனாதிபதியையும் 2 பேரையுமே இவர் குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது என்ன கேட்டீங்கன்னா, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரலுக்கு 2 பேருக்கு இடையில ஒரு மோதலை உண்டாக்கி விட்டது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா தீர்ப்புகள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது இல்லை. ஆனா இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தேவையற்ற ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணியிருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, ஸ்டேட்ல இருக்கிற அசம்பிளியில ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அனுப்பின உடனே ஒரு 90 நாட்களுக்குள்ள கவர்னர் அசென்ட் கொடுத்துடணும், அதாவது ஒப்புதல் கொடுத்துடணுங்கிறது எல்லா காலங்களிலும் எல்லா தீர்மானங்களுக்கும் அது பொருத்தமாகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சார் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றேன். இங்க பாருங்க, 2019 உள்துறை அமைச்சகம் 2019 2016 நினைக்கிறேன், 2016 இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சகம் 16-19 அந்த இயர் கரெக்டாக எனக்கு நினைவில்லை. உள்துறை அமைச்சகம் பிரசிடெண்ட்டுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மாநில சட்டமன்றங்களில் நிறைவேற்றக்கூடிய மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதில் நிறைய காலதாமதமாகிறது. அதனால் அப்படி உங்களுக்கு அது மேலே ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள் கிட்ட நீங்க உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்தி அதன் மீது விரைவாக முடிவெடுப்பதற்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறாங்க. பிரசிடென்ட்டுக்கு அனுப்புனாங்கன்னா பிரசிடென்ட் ஒன்றும் கேட்க போறது கிடையாது. கவர்னருக்கு பிரசிடென்ட்டுக்கு அனுப்புனா அது கவர்னர்களுக்கும் பொருந்துதான். ஆனா இந்த வழக்குல என்ன நடந்தது அப்படின்னா, நீங்க யாரிடம் சந்தேகம் கேட்டீர்கள் இந்த மசோதா குறித்து அப்படின்ட்டு தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் கிட்ட கேட்ட போது அதற்கு அவங்க என்ன சார் பதில் சொன்னாங்க? சொல்லவே இல்லையா சார் பதில? ஒரு விஷயம் கேளுங்க, தயவுசெய்து கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க. அதாவது இந்த மாநில அரசு, நாளைக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். 1969 நினைக்கிறேன், தமிழ்நாடு முதலமைச்சரை மாநில சுயாட்சி கூட்டத்துக்கு டெல்லிக்கு போறாங்க. டெல்லியில என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி கொடி வேணும்னு கேட்கிறார். அதை மத்திய அரசாங்கம் நிராகரிச்சிட்டாங்கிறது வேற. நாளை தமிழ்நாடு சட்டமன்றத்துல
தமிழ்நாட்டிற்கு தனி கொடி வேண்டும் ஒரு ஒரு இஷ்யூ வைக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி உங்களோட யூகங்களை எல்லாம் இங்க கேள்விகளாக வைக்காதீங்க. இது வந்து சட்டம், சரியா? அந்த மாதிரி ஒரு மாநில சட்டமன்றத்தில் அது நிறைவேற்ற முடியாது. அது இறையாண்மைக்கு எதிரானது. நான் ஒன்று கேளுங்க சார். நீங்க கவர்னருடைய அதிகாரத்துல தலையிட்டு துணைவேந்தர்களை மாநில அரசை நியமிக்கலாம் சொன்னா அது நியாயம். மாநில அரசு ரெக்கமெண்ட் பண்ணலாம். கவர்னர் தான் வந்து சார் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் கேளுங்க. இந்த நீட் மசோதாவை சம்பந்தமாக இதே கவர்னர் மாளிகைக்கு, ராஜ்பவனுக்கு நாங்க வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேள்விகளை கேட்டோம். நீங்க இது சம்பந்தமா நீங்க எந்த கல்வியாளர்கள் கிட்ட நீங்க கருத்து கேட்டீங்க, எத்தனை கல்வியாளர்கள் கிட்ட கருத்து கேட்டீங்க, எந்த அமைச்சகத்துக்கிட்ட கருத்து கேட்டீங்கன்னு கேட்டோம். இந்த மாநிலத்தின் அரசாட்சியினுடைய வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய ராஜ்பவன் அது பத்தி எந்த தகவலையும் சொல்லல. சரி, அவங்க சொல்லலைன்னா பரவாயில்ல, மினிஸ்ட்ரியாவது சொல்லுமான்னு கேட்டா மினிஸ்ட்ரியும் சொல்லல. ஹோம் மினிஸ்ட்ரியாவது சொல்லுமான்னு கேட்டா சார் இல்ல சொல்லி ஆகணும் சார், இல்ல சொல்லி ஆகணும் சார். இங்க பாருங்க, சட்டம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கங்க முதல்ல. பொது தளத்தில் சார் இங்க பாருங்க, சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ முன்வைக்கப்பட்ட எந்த கோப்புகளாக இருக்கட்டும், ஆவணங்களாக இருக்கட்டும், மசோதாவாக இருக்கட்டும், அது பத்தி இந்த நாட்டினுடைய குடிமகன் யாரு கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும்னு சொல்லுது. நீங்க எதை பத்தியுமே பதில் சொல்ல சார், நீங்க எதை பத்தியும் பதில் சொல்ல சார். இங்க பாருங்க, இந்த சட்டமன்றம் கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க, தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க, சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு நடந்துட்டு இருக்கும் போது அப்ப கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீங்க. இப்ப கேக்குறாரு கமிஷனர் யார் சார்? ஸ்டேட்ல இருக்கிற ஆர்டிஐ கமிஷனர் வந்து அப்பாயிண்டட் பை ஸ்டேட் கவர்மெண்ட். ஆர்டிஐ கமிஷனர் யாரு? ஒரு ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆபீசர், கண்ட்ரோல்ட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். நீங்க அதனால ஒண்ணே கேளுங்க சார், எல்லா ஓட்டைகள் உடசலும் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. இந்த மாநில அரசு கடந்த 2011-12ஆம் ஆண்டு சார் நீங்க சட்டத்தை பாருங்க சார், நீங்க சட்டத்தை பேசுங்க சார். பார்லிமெண்டோட எம்பிக்கு கொடுக்க முடியாத பதில் என்ன? உங்க 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 கட்சியினுடைய மாநில தலைவர் ஒண்ணு கொடுத்துருச்சுல்ல அமைச்சகம், உங்க கட்சியினுடைய மாநில தலைவர் 10 ரூபாய் போட்டு விண்ணப்பம் போட்டவன கொடுத்துருச்சுல்ல. ஆனா சுப்ரீம் கோர்ட் கேட்ட போது ஏன் சார் நீங்க பதில் சொல்லல? ஸ்டேட் கவர்மெண்டோட ஆர்டிஐல கேட்டா பதிலே கிடையாது. செகண்ட் அப்பீல ஸ்டேட் கமிஷன்ல போட்டோம்னா ஒரு இதுக்கு பதிலே வர்றது இல்ல. இதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் கேளுங்க. சரி நீங்க பேசுங்க, என்னதான் பேசுறீங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், பேசுங்க ப்ளீஸ். அத அப்ப கேட்டு கருப்பு கண்ணாடி போட்டு மஞ்சள் பார்வையே பார்க்காதீங்க சார். நான் என்ன சொல்றேன்னா, மேதகு ஆளுநர் அவருடைய அதிகாரத்திலையும் மேதகு குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்தில் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இருக்குது. அதுல எந்த வகையில் நியாயம் இருக்கு, அது எந்த எந்த அதிகார மீறல் இருக்கு இல்லையான்னு உச்ச நீதிமன்றத்துக்கு மேலே குடியரசுத் தலைவர் கேட்டிருக்காங்க. நாளைக்கு அது கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச வந்து கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச கான்ஸ்டிடியூட் பண்ண போறாங்க. அதாவது 5 ஜட்ஜஸ் பெஞ்சுக்கு போகுது. அது டிஸ்கஸ் பண்ணிட்டுமே ஒரு பண்ணி ஒரு தீர்வு வரும். இன்னொன்னு கேட்டீங்கன்னா, ஆர்டினன்ஸ் போடக்கூடிய பவர் யாருக்கு இருக்கு? ஆளுநருக்கு இருக்கு, குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. குடியரசுத் தலைவர்கிட்ட நீங்க எதை எடுத்தாலும் சந்தேகப்பட்டு குடியரசுத் தலைவரின் மூலமாக மத்திய அரசு மாநில அரசை நாங்க என்னமோ. நான் இன்னொரு விஷயம் கேளுங்க, தமிழ்நாட்டினுடைய இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்களில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்களில் ஒரு மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு ஒண்ணு தனிநாடு கிடையாது, தனிநாட்டினுடைய அதிபர் கிடையாது. அதனால தயவு செய்து என்ன கேட்டீங்கன்னா, என்னவோ மாநில சுயாட்சியை பெற்று தந்த வீராதி வீரன் பாராட்டு விழா நடத்துறீங்க, எல்லாம் நடத்துறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அண்ணன் சூரிய பிரகாஷ் சொன்னதுல ஒரு விஷயத்துல நான் முரண்படுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து அது மேல வந்து முறையீடு அப்பேலட் கோர்ட் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் செட்டிஸ்ஃபைட் பண்ணுதா, அதுவரை ஜட்ஜ்மெண்ட். சரி, அதுக்கு பிறகு இந்த ஜட்ஜ்மெண்ட் மாத்தவே முடியாதுங்கிறத நான் முரண்படுறேன். சரி 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 சார், இணைப்பில் இருங்க சார். இங்க பாருங்களேன், 9வது கேள்வியாக ஹானரபிள் பிரசிடென்ட் கேட்டிருக்கிறது. இந்த கேள்வி நியாயமானதாக படுகிறது, அதனால நான் அதை கேட்கிறேன். அதுக்கு நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க தயவு செஞ்சு. சட்டப்பிரிவுகள் 200, 201 கீழ் ஒரு மசோதா சட்டமாக மாறுவதற்கு முன்பு நீதிமன்றங்கள் எந்த வகையிலும் அதன் உள்ளடக்கங்கள் மீது தீர்ப்பு வழங்க அனுமதிக்கப்படுகிறதான்னு கேட்கிறாரு. அதாவது சட்டங்கள்
சட்டமன்றத்தின் மூலமாக நாடாளுமன்றம் சார் சட்டம் அதனுடைய உள்ளடக்கமே விவாதத்திற்குரியதாக இருக்கும்போது அதன் மீது தீர்ப்பு வழங்க அனுமதி இருக்கான்னு கேட்கிறாரு. இல்ல அதன் மீது தீர்ப்புனா எனக்கு ஒன்றும் புரியல. அப்படிதான் சொல்லி இருக்கிறாங்க. இல்ல அவங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க 14 கொஸ்டின்ஸ்னு சொல்றாங்க இல்லையா, அந்த 14 கொஸ்டின்ஸ் அப்படின்னும் போதே அதுல இப்படிப்பட்ட கேள்விகள் இப்ப உள்ளடக்கத்து குறித்து விவாதத்தை இருக்கும்போதே கோர்ட்டு தலையிடலாமா அப்படின்ற கேள்வி வரும்போது கோர்ட்டுக்கு அது எப்படி போகுது? கோர்ட்டுக்கு தலையிடலாமான்ற கேள்வி கேட்கும்போது கோர்ட்டுக்கு அந்த விஷயம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கோர்ட்டு வந்து தானாக வந்து சோமோட்டோவோ ஒன்றும் தலையிடலை. இப்போ இவங்க பிரச்சனைகள் நீதிமன்றத்திற்கு போகின்ற பொழுது நீதிமன்றம் அது சம்பந்தமான விசாரணையை அது சம்பந்தமான வழக்குகளை எடுத்துக்கிட்டு நடத்தும். மற்றபடி தானாக சோமோட்டோவாக வருவது கிடையாது. இது வரைக்கும் நடந்தது இல்லை. இவங்க எப்படி வந்து இந்த கேள்வியை புட்டப் பண்ணி கேட்டிருக்காங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியல. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற இதில் அரசியலமைப்பு சட்டம் தான் எல்லாவற்றையும் விட மேலானது, முதன்மையானது, தனிநபர்கள் அல்ல அப்படின்ற கருத்தை இப்போ இன்னைக்கு தலைமை நீதியரசராக பொறுப்பேற்றிருக்கார் இல்லையா ஜஸ்டிஸ் கவாய், அவர் வந்து சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அரசியலமைப்பு சட்டம் தான் அனைத்தையும் விட மேலானதாக இருக்கிறது, தனிநபர்கள் அல்ல, நம் நாட்டை வழிநடத்துவது அரசியலமைப்பு சட்டம். அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. இப்படி இருக்கும் பொழுது அந்த சட்டப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் அதிகாரங்கள். அது பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, கவர்னராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும். ஆக பொதுவாக ஜனநாயகம் டெமோக்ராட்டிக். இப்போ நண்பர் கூட சொன்னாங்க அது என்ன தனியாக இது தனிநாடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்தியா வந்து ஜனநாயக நாடு. முதல்ல வந்து அதை அவங்க புரிஞ்சுக்கணும். இது ஒன்றும் டிக்டேட்டர்ஷிப் கிடையாது. ஆனால் உடனே இது வரைக்கும் 75 வருஷமாக இல்லை சார் இந்த மாதிரியான பிரச்சனைகள். கவர்னரோ பிரசிடெண்ட்டோ எதில் தலைவர் அவங்களுக்கான பணிகளில் இருப்பாங்க. அரசியல் மாறுபாடுகள் என்பது வேறு. ஆனால் பாரதிய ஜனதா ஆட்சி வந்ததற்கு பிறகு எதற்கு தேவையில்லாமல் ஒரு கவர்னர் சொல்கிறாரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாக்கள் அனுப்புகிறோம். எவ்வளோ நாள் சார்? 2.5 வருஷம் கடந்து 3 இயர்ஸ் ஆகுது. நான் அவரை வந்து அவர் கவர்னர் ரவி தான் இப்போ இருக்கிறார். அவர் RSS ரவின்னு கூட சிறப்பாக அவரே கூட்டுக்கிறார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒன்றும் இல்லை, 2.5 வருஷம் என்ன அவர்கிட்ட கொஸ்டின் பண்ணோன்னா அவர் என்ன பதில் சொல்கிறார் தெரியுங்களா? நாங்கள் கையெழுத்து போடாமல் எடுத்து வச்சிருக்கிறோம்னா இட் இஸ் டெட், செத்து போச்சுன்னு அர்த்தம். அதை போய் திரும்ப நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசினார். அப்படி பேசுவதில் இருக்கக்கூடியதை பார்த்தா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் மூலமாக வருவதை எவ்வளவு அலட்சியமாக ஒரு நியமன பொறுப்பில் வரக்கூடிய ஒரு இது. அதனால தான் நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணார், நம்முடைய தமிழக முதல்வர் எங்கள் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் என்ன பண்ணாங்க, கோர்ட்டுக்கு போகின்ற பொழுது இதுவரை இந்தியாவில் இல்லாத அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பை வாங்கினாங்க. அந்த தீர்ப்பின் மூலமாக பல்வேறு மாநிலங்களும் அதுக்கப்புறம் அதை உணர்ந்து அப்புறம் வரவேற்க ஆரம்பித்தாங்க. ஏன், எதற்காக? இவங்களுடைய இப்போ ஏப்ரல் 8 வந்தது சார் இந்த ப்ராப்ளம், இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம். இப்போ என்ன ஆகுது நாள், இவ்வளவு நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? நீங்கள் ரிவ்யூ போகலாம்ல, அப்பீல் கிடையாது, ரிவிஷன் கிடையாது, ரைட் ஐனோ சுப்ரீம் கோர்ட்டில் கிடையாது, ரிவ்யூ போயிருக்கலாம்ல. ஏன் ரிவ்யூவில் போய் கேட்டுக்கிட்டு ப்ராப்ளம்ல அதை விட்டுட்டு சும்மா சம்பந்தமே இல்லாம தேவையில்லாம ஒரு பிரசிடென்ட், ஒரு கவர்னர், பிரசிடென்ட்டோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத இவர்களுக்கு என்ன அதிகாரம்? இவர்கள் ஏன் பேசணும்? அதுக்கு யாரு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? இந்த 11 இது இப்ப என்ன சார் நோக்கம், என்ன எய்ம், என்ன அது சொல்லுங்க சார், நோக்கத்தை சொல்லுங்க. பிரசிடென்ட் இப்ப இதை கேட்கறாங்க அப்படின்னா என்ன காரணம்? இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கணும், மக்களாட்சி இருக்கணும். மக்களாட்சியை விட்டுட்டு சர்வாதிகாரமாக பேசக்கூடாது. கொஞ்சம் அமைதியா இருக்குன்னு சர்வாதிகாரமாக என்ன அர்த்தம்? நீங்க கேள்வி கேளுங்க. என்ன அர்த்தம்? நீங்க யூபிலையும் மத்திய பிரதேசலையும் குஜராத்லயும் ராஜஸ்தான்லயும் என்ன நடக்குன்னு போய் பாருங்க. அதெல்லாம் பார்க்காம வந்து தனிநாடு மாதிரி தமிழ்நாட்டை நீங்க கேள்வி கேட்கறது. தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கு சார். இந்தியா சப் கான்டினென்ட், இந்தியன் சப் கான்டினென்ட்ல நாங்களும் இருக்கோம் யூனியன்ல. அதை புரிஞ்சுக்கிங்க. அது இல்லாம நாங்க என்னமோ தனிநாடு மாதிரி நீங்க இஷ்டத்துக்கு கேள்வி கேட்குறீங்க. இந்தியாவை வந்து மொத்தமாக மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு
தப்பாக வழி நடத்திட்டு போறதே தவறு. கொஸ்டின் 9 மாத்திரம் நான் ஒரு கிளாரிஃபை பண்ணிடுறேன். சொல்லுங்க சார் ப்ளீஸ். கொஸ்டின் 9 வந்து ஒரு மசோதா வந்து சட்டம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நீதிமன்றங்கள் அதுல தலையிடலாமான்றது கொஸ்டின் 9. ஆமா சார். இப்போ வந்து அங்க சுப்ரீம் கோர்ட்ல மகாதேவன் பெஞ்சில் இருந்தது வந்து லிஸ்ட் வந்து அந்த சட்டம் செல்லுமா செல்லாதான்றது கிடையாது. கவர்னர் அந்த சட்டத்தில் கையெழுத்து போடாத தூங்குறாருன்றது தான் வந்து அங்கே டிஸ்பியூட்டு. அதனால வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா வந்து இது மாதிரி அந்த வரைக்கும் தான் கொடுத்தாங்க தவிர அந்த அந்த சட்டம் செல்லுமா செல்லாதான்றது அவங்க தரல. ஏன்னா லிஸ்ட் அது கிடையாது அவங்களுக்கு முன்னாடி. சின்ன இது உண்டு ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட் கூட அது கூட என்ன தெரியுமா சொல்கிறாங்க, மிக தெளிவாக சொல்கிறாங்க சார். 2 வருஷம் முடியும் முடியாதுன்னு சொல்லுங்க. ஜட்ஜ்மெண்ட்ன்றது இல்ல, நாங்க நிறைவேற்றி அனுப்பி இருக்கிறத மசோதாவை முடியும் முடியாது அப்படின்னாவது சொல்லுங்கன்னு தான் சொல்றாங்களே தவிர வேற ஒண்ணும் இல்ல. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு வச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஓகே ஓகே ஓகே. ஐயநாதன் சார் வணக்கம். வணக்கம் ஐயநாதன் சார், ஒரு 14 கேள்விகளை எழுப்பி இருக்காங்க. இதற்கு முன்பாக இத்தனை கேள்விகளை பிரசிடென்ட் ஆபீஸ் வந்து இப்படி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை நோக்கி எழுப்பி இருக்கிறதா அப்படிங்கிறது குறித்து எங்களுக்கு சொல்லுங்க. நான் இந்த 3வது கேள்வியில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை கொஞ்சம் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன் உங்க மூலமாக. சார், அதாவது 3வது கேள்வி தமிழாக்கத்தையே நான் படிச்சலாம்னு நினைக்கிறேன். அரசியலமைப்பினுடைய 200வது பிரிவின் கீழ் ஆளுநரின் அரசியலமைப்பு விருப்புரிமையை பயன்படுத்துவது நியாயமானதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த 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 கேள்விகள் எல்லாமே முதல்ல சரியானதா சார்? அவருக்கு என்று தனியாக முதல்ல விருப்ப உரிமை அப்படிங்கிறது ஏதாவது இருக்குதா முதல்ல? அதுதான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இந்த ஜட்ஜ்மெண்ட்ல தெளிவுபடுத்தி இருக்கு. தெளிவுபடுத்திய பிறகும் அதையே கேள்வியாக முன்வைத்திருக்கிறார் பிரசிடென்ட் அப்படிங்கும்போது புரியல எங்களுக்கு. கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. ஆமா, ஒரு ஆளுநர் வந்துட்டு அவருடைய பொசிஷன் என்ன as per the constitution of India என்ன அப்படின்னா he is part and parcel of the state அப்படின்னு சொல்லிட்டதுக்கு பிற்பாடு சரி, அப்புறம் வந்துட்டு எப்படி அவருடைய தனி விருப்பத்துக்கு அங்க இடம் வரும்? சரி, இது கிடையாது. அத ஜஸ்டிஃபைபிளா அப்படின்னு கேக்குறாங்க. கிடையாது, it cannot be. அவருக்கான 200 படி அவருக்கான ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது? ஒண்ணு, அனுப்பப்பட்ட அந்த மசோதாவை அவர் ஏற்றுக்கொண்டு ஏற்பிசைப்பு அளிக்கணும். சரி. இல்ல அதை உடனடியா திருப்பி அனுப்பிட்டு அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத சொல்லணும். ஓகே. அதற்கு பிறகும் அதே மசோதாவை மீண்டும் அந்த மாநில அரசு அனுப்பிச்சுன்னா ஒப்புதல் தரத்துக்கு அப்புறம் வழி இல்லை. இது ஒண்ணு. ஓகே. இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு இதை வந்துட்டு ஏற்க முடியாது அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு ஒரு உடனே அனுப்பணும். அது ஏன் அனுப்புறேன் அப்படின்றத மாநில அரசுக்கு சொல்லிடணும். ஓகே ஓகே ஓகே. அப்ப அதை செய்யறதுக்கு தான் அவருக்கு வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா 1 மாசம் டைம் தராங்க. சரி. இதற்கு பிறகு இதன் மீது பிரசிடென்ட் ஆக்ட் பண்றதுக்கு 3 மாசம் டைம் தராங்க. சரி சரி. ஒரு மாநில அரசு வந்துட்டு மாநில மக்களினுடைய நன்மைக்காக அது ஒரு கொள்கை முடிவா கூட இருக்கட்டும், ஒரு மசோதாவை நிறைவேற்றுது, ஒரு சட்டத்தை நிறைவேற்றுது அப்படின்னா சரி, அதை வந்துட்டு நடைமுறைப்படுத்துறதுக்கான உரிமை உடைய மக்கள் ஆட்சி அது. ஓகே. அதை வந்துட்டு ஒரு ஆளுநர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்துட்டு இந்த கிடப்புல போட்டேன் அப்படின்னா இட் இஸ் as good as dead அப்படின்னாரு ரவி. ஆளுநர் ரவி இட் இஸ் as good as deadனாரு. அது உச்ச நீதிமன்றம் இல்லன்னுடுச்சு. ஓகே. அடுத்தபடியா பிரசிடென்ட் அப்படின்னா இங்க வந்து பிரசிடென்ட் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு இதை வந்துட்டு ஓகே பண்ணு அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா பிரசிடென்ட் வந்துட்டு அதுக்கு அப்ரூவல் கொடுக்க போறாங்க, இல்லாட்டி இல்ல. சரி. சோ இன்னைக்கு வந்துட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் அனைத்தும் பாத்தீங்க அப்படின்னா அது அனைத்தும் இந்திய ஒன்றிய அரசு எழுப்பிய கேள்விகள் தான். சரி சார், எனக்கு சார் இப்போ தமிழ்நாடு அரசு ஊழியருடைய நடத்தை விதிகள் இருக்கு. இதுல எந்த ஒரு மனுதாரராவது யாராவது ஒரு கோரிக்கை மனுவை கொடுக்குறாங்க அப்படின்னா அவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 30 நாளைக்குள்ள அந்த மனு மேல நடவடிக்கை எடுக்கணும்னு இருக்குது. இப்போ இது ஏதாவது ஒரு வழக்காக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த அதிகாரி நடவடிக்கை எடுக்க வேண்டியவர் எடுக்காமல் இருக்கிறார். அப்போ இந்த செக்ஷன் படி இவர் செய்ய வேண்டியவர் இவர் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுதாரர் வழக்குக்கு போகும்போது நீ செய்யின்னு சொல்லி கோர்ட் ஒரு உத்தரவு போட்ட பிறகு அந்த சம்பந்தப்பட்ட ஆபீசர் இந்த செக்ஷன் படி நான் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கும்போது எனக்கென்று இருக்கக்கூடிய விருப்ப உரிமையை இதில் நான் பயன்படுத்துவது நியாயமானதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அது சரியா இருக்குமா சார்? இல்ல, தப்புதான். அதே கேள்விதான் சார் இங்க கேட்டிருக்குது பிரசிடென்ட் ஆபீஸ். ஆமா, இங்கேயும் அதேதான். 200-201 பத்திய பொசிஷனை வந்துட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த 2 நீதிபதிகளும் ரொம்ப தெளிவா வந்துட்டு கிளியர் பண்ணிருக்காங்க. சரி.
ஒரு மாநில அரசுடைய செயல்பாட்டின் மீதான உங்களது அதிகாரம் எங்க இருக்குது சரி அப்படின்றதா. ஒண்ணு ஆளுநர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஸ்டேட், இன்னொன்னு குடியரசுத் தலைவர் அப்படின்றது அவர் ஒப்புதல் கொடுக்கறதுக்கு கால வரையறை நீட்டிக்க முடியாது. ஒரு தனி மனிதர்களுடைய தூக்கு தண்டனை வழக்குல அவர் அனுப்பின கருணை மனுவை வந்துட்டு 8 ஆண்டு காலத்துக்கு மேல வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒற்றை காரணத்திற்காகவே அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் மரண தண்டனை அப்படின்றத குறைச்சு ஆயுள் தண்டனையா மாத்திச்சு உச்ச நீதிமன்றம். என்ன சொல்லிச்சு அதுல? அப்ப அது சொல்லுச்சு இந்த மாதிரி நீங்க வந்துட்டு அப்படி கிடப்புல போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னம்னா அது வந்துட்டு அவனுடைய வாழ்வுரிமையை பாதிக்கக்கூடிய விடயம். ஓகே, அந்த இடத்துல அவன் சாவர வரைக்கும் அவனுக்கு வந்துட்டு ஒரு சிறைவாசியா இருந்தாலும் அவனுடைய வாழ்வுரிமை அப்படின்ற ஒண்ணு சப்ஸ்டான்சியல் கொஸ்டின் ஆஃப் லா இருக்கு. அப்ப அந்த இடத்துல நாங்க வந்துட்டு நீங்க ஒரு 3 வருஷத்துக்குள்ளேயே அந்த இதை சொல்லணும் அப்படின்னம்னா, அந்த கருணை மனு மீது பதில் சொல்லலாம் அப்படின்னா நாங்க முடிவெடுப்போம் அப்படின்னு சொன்னதும் 142 தான். ஓகே, அன்னைக்கு மட்டும் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? பேரறிவாளன் விஷயத்துல எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி விஷ ஊசி கொலை வழக்குல அந்த மாதிரி பண்ணாங்க. அங்கதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால மரண தண்டனை கொடுக்கப்பட்டவர்களுக்கே நீக்கி அதை பண்ணும் போது அப்ப பிரசிடென்டோட பவர் வந்து கோர்ட் எடுத்துக்கிச்சுன்னு சொல்ல முடியுமா? ஓகே ஓகே ஓகே. You cannot dilly-dally with the powers restored. பிரசிடென்ட் கிட்ட போன விஷயமும் கூட நடவடிக்கை எடுக்கப்படாமல் காலதாமதமானதும் அப்படிங்கிறது கூட அந்த வழக்கினுடைய தீர்ப்புக்கு காரணம் தானே சார்? ஆமா, உண்மை அதுதான். அதனாலதான் சொல்றாங்க, ஒரு மனிதன் மரணிக்க வரைக்கும் அவனுக்கு வந்துட்டு வாழ்வுரிமை அப்படின்றது இருக்குல்ல, ரைட் டு லைஃப் இருக்குல்ல அப்படின்ற விடயத்தை வந்துட்டு இந்திய உச்ச நீதிமன்றம் பல முறை வந்துட்டு ரொம்ப ஆழமா சொல்லி இருக்குது. எனவே இங்க என்ன அப்படின்னம்னா இது வந்துட்டு அவங்களுடைய இந்த இந்திய ஒன்றிய அரசனுடைய அந்த ஆதங்கம் ஒரு மாநில அரசை வந்துட்டு கட்டுப்படுத்தி மாநிலர் வழியா கட்டுப்படுத்தி இயக்கிறது அப்படின்ற ஒரு விடயத்துக்கு சம்மட்டியால் அடித்ததை போல ஒரு தீர்ப்பை வந்துட்டு இந்திய உச்ச நீதிமன்றத்துடைய 2 நீதிபதிகள் கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். ஓகே சார், ஓகே ஓகே. அதனால இந்த விடயத்துல வந்துட்டு இவங்க பிரசிடென்ட் கேட்டிருக்கிறதுன்றது மோடி அரசு கேட்டிருக்குது, அவ்வளவுதான். ஓகே சார், பிரசிடென்ட் இல்ல. ஓகே, ஏன்னா பிரசிடென்ட் ஒண்ணு தனித்து செயல்பட போறது இல்ல. ஓகே சார். பிரசிடென்ட் தனித்து செயல்படுறத வந்துட்டு செல்வம் ஒத்துக்கிற வர கேளுங்க, அதுக்கு கான்ஸ்டிடியூஷன் இடம் இல்ல. அப்ப ஆளுநர் மட்டும் எப்படி தனித்து செயல்பட முடியும்? சரி. எனவே அதெல்லாம் வந்துட்டு அவுட் ஆஃப் கொஸ்டின், அவுட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஓகே ஓகே ஓகே. பேசலாம் சார், ஒரு சின்ன பிரேக் அப்புறமேட்டு பேசலாம் சார். நேரில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும். After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development, and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க. நாங்க எப்பவுமே bring your children அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்க போடுறதில்ல. நாங்க அவர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்க ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 755000112. Chetty Road, T Nagar and Nongambakam. After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development, and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க. நாங்க எப்பவுமே bring your children அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்க போடுறதில்ல. நாங்க அவர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்க ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 755000112.
நேரிலே சத்தியம் சாத்தியமே தொடர்கிறது. சூரிய பிரகாசம் சார், நான் முதல் கேள்வியை முதல் சுற்றில் கேட்கல சார். எனக்கே அது ரொம்ப சங்கடமாக இருந்ததுனால நான் அந்த கேள்வியை கேட்காம தான் நான் பின்னால் இருக்கக்கூடிய கேள்விகளை கேட்டேன் சார். இந்த ஃபஸ்ட்டு கேள்வி சார், ஏன்னா இந்த கேள்விகளை எழுப்பி இருக்கக்கூடியது பிரசிடென்ட் ஆஃபீஸுங்கிறதுனால மரியாதை நிமித்தமாக அதை நான் முதல் சுற்றில் நான் கேட்கல சார். சார், வாட் ஆர் த கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ஷன்ஸ் பிஃபோர் எ கவர்னர் when a bill is presented to him under Article 200 of the Constitution of India? இந்த கேள்விக்கு சார், இந்த கேள்வி எப்படி இவங்க கேட்டாங்கன்ட்டு முதல்ல எங்களுக்கு தெரியல. அரசியலமைப்பு வாய்ப்புகள் அப்படி கொடுக்குதா சார் அவருக்குன்ட்டு தனியா ஏதாவது? சார், ஜனாதிபதி இந்த 143ல ஒப்பீனியன் கேட்கும்போது நீங்கள் அவங்களோட பவர்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஓகே, அவங்களுக்கு என்ன கேள்வி ஒன்றா கேட்கலாம். ஏன்னா அவங்களோட தெளிதலுக்காக தான் புரிதலுக்காக தான் கேட்குறாங்களே தவிர இந்த சுப்ரீம் கோர்ட் ஒப்பீனியன் கொடுக்கறதுனால அது ஜட்ஜ்மெண்ட்டும் ஆகிட போகிறது கிடையாது. இங்கே வாதியும் பிரதிவாதியுமே கிடையாது. முதல்ல சரி, பிரசிடென்ட்டு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதுக்கு அவங்க ஜட்ஜஸ் உட்காந்து அவங்க பார்கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்பாங்க. சீனியர் மெம்பர்ஸ் ஆஃப் த பார் அட்ரஸ் பண்ணலாம். அவங்க இது வாங்கி ஒரு ஒப்பீனியனாக கொடுப்பாங்க. சில கேஸில் நான் ஏற்கனவே சொன்னேன், ராம ஜென்ம பூமி கேஸில் நாங்கள் எந்த ஒப்பீனியனும் தர முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. ஸோ அது அவங்களோட இது. இவங்க ஒப்பீனியன் கொடுக்கறதுனாலே ஜனாதிபதி அந்த ஒப்பீனியனை ஏற்றுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நான் இன்னொன்னு கேட்டேன் சார். ஆனால் இந்த கேள்விகள் எல்லாம் பொதுத்தளத்தில் வெளியில் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இது ஒன்றும் சீக்கிரட்டா எழுதப்பட்ட கடிதமாக இல்லை. அதனால இதற்கு வழங்கப்படக்கூடிய பதிலையும் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா பப்ளிக்காக பப்ளிஷ் பண்ணிடுவாங்கல்ல? ஆமா, கண்டிப்பா ஓபன் ஹியரிங் தானே இது. சோ நம்மளும் வாட்ச் பண்ணலாம். இந்த இது நடக்கும் பொழுது இது ஒரு வழக்கே கிடையாது முதல்ல. சார், புரியுது சார். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டீங்க. இந்த கேள்வி அப்படிங்கிறது இந்த கேள்விக்கு தான் மகாதேவன் பதில் சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, when a bill is presented to him என்றதுனா what are the constitutional options னா அவங்க சொல்லிட்டாங்க, உனக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ஷன்ஸே கிடையாது, கையெழுத்து போடணும், அவ்வளவுதான். அதுதான் பதில் ஏற்கனவே சொல்லிட்டாங்களே. சார், இதுல எழுப்பி இருக்க அத்தனை கேள்விக்குமே ஏற்கனவே ஒன் வேர்ட் ஆன்சர்ல இதுக்கு பதில் கொடுத்துடலாம். கடகடன் கொடுத்துடலாம், இம்மீடியட்டா கொடுத்துடலாம். பட் அதனால லெட்டர் ஜனாதிபதி கிட்ட இருந்து அதுக்கு மரியாதை தரணும். அதனால தீவிரமா ஆராய்வாங்க. ஆராய்ந்து இது இவங்க பதில் தக்க ஒரு ஒப்பீனியனா இல்லைன்னா வேண்டாம் பொலிட்டிக்கலா தோணுச்சுன்னா திருப்பி அனுப்பிடுவாங்க. ரெண்டாவது கேள்வி சார், கவர்னர் முன்பாக ஒரு பில்லை பிரசன்ட் பண்ணும்போது அமைச்சர்கள் குழுவால் வழங்கப்படக்கூடிய உதவி மற்றும் ஆலோசனைக்கு ஆளுநர் கட்டுப்படுகிறாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கட்டுப்பட்டவரா கேட்பதற்கும் கட்டுப்படுகிறாரான்னு கேட்பதற்கு வித்தியாசம் இருக்குது சார். கட்டுப்பட்டவரா இல்ல, இங்க கட்டுப்படுகிறாரான்னு தான் கேட்டிருக்காங்க. இல்ல, கவர்னர் பவுண்ட் பை தி எய்ட் பவுண்ட்னாங்க. அவர் கட்டுப்பட்டவர் தான். அதுக்கு தான் தீர்ப்பு இருக்கு. இந்த மகாதேவனர்களே அதுக்கு முன்னாடி நிறைய கட்டுப்பட்டவர் தான். ஆமா, இண்டிபெண்டன்ட்டா கவர்னர்ஸுக்கு பவரே கிடையாது. நம்மளோட பாராளுமன்ற ஜனநாயகத்துல கவர்னருக்கு இண்டிபெண்டன்ட் பவர்ஸே கிடையாது. கேபினட் டிசிஷன் ஒரு தடவை திருப்பி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா திருப்பி அனுப்பலாம். திருப்பி அதே பில்லு அதே எந்த வித மாற்றமும் இல்லாத அப்படியே வந்துச்சுன்னா அவர் கையெழுத்து தான் போட்டு தீர்னது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட். அதனால இதுக்கும் ஒன்றும் பெருசா எதுவும் தேவை கிடையாது. இதுக்கும் ஆன்சர் பண்ணிடுச்சு. ஏற்கனவே நூற்றுக்கணக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு கவர்னர்ஸோட பவர்ஸுக்கு. கவர்னருக்கு இண்டிபெண்டன்ட் பவர் எதுவுமே கிடையாது சார். ஒரு நேம் லெண்டர் தான் அவர். ஆமா, அவர் பேர்ல எங்க ஆட்சி அதிகாரம் நடத்தப்பட வேண்டும். அதனால அவருக்கு அதிகாரம் கிடையாது. ஓகே 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 சார், வணக்கம். தூத்துக்குடி செல்வம் சார். தூத்துக்குடி செல்வம் சார், இந்த நிகழ்ச்சி ஏதோ ஒருதலை பட்சமா போற மாதிரியான தோற்றங்கள் எதுவுமே உருவாகிவிடக் கூடாது அப்படிங்கறதுல நாங்களும் ரொம்ப கவனமாக இருக்கிறோம். ஏன்னா இது பிரசிடென்ட் ஆபீஸ்னுடைய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுனால. அதனால நான் இந்த 5வது கேள்வி நான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். அரசியலமைப்பு ரீதியாக பரிந்துரைக்கப்பட்ட காலக்கெடு மற்றும் ஆளுநரால் அதிகாரங்களை பயன்படுத்தக்கூடிய முறை இல்லாத நிலையில் பிரிவு 200 கீழ் ஆளுநருக்கு காலக்கெடு விதிக்க முடியுமா மற்றும் நீதித்துறை உத்தரவுகள் மூலம் செயல்படுத்தும் முறையை பரிந்துரைக்க முடியுமான்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேள்வி ரொம்ப நியாயமானதாக இருக்குது. அதை தான் அந்த என்ன சொல்றதுன்னா அந்த சிக்கலைத்தான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு உருவாக்கி இருக்கா சார்? இல்லண்ணா, நான் என்ன சொல்றேன்னா, கவர்னர் சார் சொன்னாங்க ஏதோ பொம்மை மாதிரி பேசுறாங்க. கவர்னர் ஃபிகர் கட் ஆஃப் தி கவர்மெண்ட் யாருன்னா கவர்னர் தான். கான்ஸ்டிடியூஷனுடைய ஹெட் அவரு தானே. ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய அரசியலமைப்பு
அமைப்பினுடைய தலைவர் அவர்தான் அரசியல ஒரு மாநில அரசாங்கத்துடைய முகம் யாருன்னா மாநில ஆளுநர் தான். அவர்தான் ஒவ்வொரு ஆண்டும் தொடக்கத்தில் நடக்கிற முதல் பேரவை கூட்டத்தில் கவர்னர் தான் அட்ரஸ் பண்ணுவாரு. ரெண்டாவது பட்ஜெட் செஷனா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் அவர் பேசித்தான் சார். முதல்ல நான் இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, கவர்னர் அட்ரஸ் பண்ண பிறகுதான் சட்டமன்றம் கூடுவதாகவே மரபு. அதனால இன்னொரு விஷயம், எனது அரசு on behalf of governor, on behalf of தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்த கவர்னர் தான் அவர் என்ன செய்ய முடியும், கவர்னருடைய பேராலதான் இந்த அரசு இயங்குது. அதனால நீங்க கவர்னரை பொம்மை நினைக்காதீங்க. இப்ப எப்ப தெரியும் கவர்னருடைய வேல்யூ எப்ப தெரியும்னு கேட்டீங்கன்னா, பிரசிடென்ட் ரூல் வருதுன்னு வைங்க, ஆர்டிகல் 356 அல்லது 355 வருதுன்னு வச்சுக்கிடுங்களேன், அன்னைக்கு தான் கவர்னருடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஆர்டிகல் 356 355 எல்லாம் வராதுன்னு நினைக்காதீங்க. அதுக்கான சூழ்நிலை வந்துச்சுன்னா வரும். தமிழ்நாட்டில் டெய்லி நடக்கிற கொலைகள் கொள்ளைகள் போதைகள் இதெல்லாம் சேர்ந்தா ஆர்டிகல் 355 வரக்கூடாது. என்ன இருக்கு சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். 2014 பிஜேபி ஆட்சி வந்த பிறகு அவர்கள் நீங்க சொல்லக்கூடிய 356 பயன்படுத்தினார்கள். ஒரே ஒரு மாநிலத்தில் பயன்படுத்தினார்கள். அந்த மாநிலத்தினுடைய பெயர் உத்தரகாண்ட். அதற்கு முதலமைச்சராக இருந்தவர் பெயர் ஹரீஷ் ராவத். அதுவும் செல்லாமல் போனது நீதிமன்றத்தால். அதுக்கு பிறகு நீங்க எங்கேயும் அதை பயன்படுத்தல. இல்ல நீங்க அதை செஞ்சு பார்த்தீங்க சார். சார் ஆட்சி வந்த பிறகு அதை செய்து பார்த்தது அந்த அரசு. ஜனநாயகத்தின் மீது பிஜேபிக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒருவேளை தேவைப்பட்டால் அரசியல் சட்டத்தினுடைய 355 பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? கவர்னர் ரெக்கமெண்ட் பண்ணி பிரசிடென்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆர்டிகல் 355 அது எதுன்னா கேட்டீங்கன்னா சப்ஸ்டன்ஸ் ஆஃப் அசெம்பிளி. அதனால நான் ஒண்ணு கேளுங்க, நீங்க இத தேவையற்ற ஒரு சர்ச்சையாக்கி தமிழ்நாடு அரசு இந்த அரசின் மீது மக்களுக்கு இருக்கிற வெறுப்பை திசை மாற்றுவதற்கு மடைமாற்றுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு சர்ச்சைகளை உண்டாக்கி இருக்காங்களே தவிர, இப்போ குடியரசுத் தலைவர் அவர்கள் எழுப்பி இருக்கிற 14 கேள்விகளும் உச்ச நீதிமன்றத்தால் நிச்சயமாக பரிசீலிக்கப்பட்டு அதுக்கான பதில் வரும். பதில் வந்த பிறகு இது கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு நாளை மறுநாள் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச அமைக்க போறாங்க. கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு போய் அந்த பெஞ்சு ஆர்டிகல் 142 சரி, அது அவங்க 142 யூஸ் பண்ண முறை தப்பு, அதை பயன்படுத்தி கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தப்புன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா செட்டிஸ்ஃபைட் ஆயிடும். ஆனா இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, ஒரு நிமிஷம், அது நாளைக்கு நாடாளுமன்றம் கூடுகிற பொழுது தேவைப்பட்டால் அரசியல் சட்டத்தோட 142ல ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரக்கூடாது என்ன இருக்கு? அது மத்திய அரசாங்கத்துக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. அரசியல் சட்டத்தோட 142 ரொம்ப அருமையான இது சார். ஓகே சார், நம்ம பேசலாம். ஐயநாதன் சார் வணக்கம். ஐயநாதன் சார், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட். சரி சரி, தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் சார், அரசியலமைப்பினுடைய இறுதி. சரி அண்ணே கொஞ்சம் இனிப்புல இருக்க சார். நீங்க உங்க வீட்டுல கொஞ்சம் சவுண்ட குறைங்க. அவருக்கு கனெக்ட் பண்ணுங்க சார், கனெக்ட் பண்ணுங்க. ஐயநாதன் சார் கனெக்ட் பண்ணுங்க சார். தமிழ்நாட்டோட முதலமைச்சர் 3 கேள்விகளை கேட்டிருக்காரு சார். அதாவது அரசியலமைப்பினுடைய இறுதி விளக்கம் தரக்கூடிய இடமாக உச்சநீதிமன்றம் தான் இருக்கிறது. இந்த கேள்விகளின் மூலம் அந்த அதிகாரத்தை சவால் விடுப்பது போல இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. அது அந்த அளவோடு நிறுத்திக்கிட்டு ஆளுநர்கள் செயல்படுவதற்கான காலக்கெடுவை நிர்ணயம் செய்வதில் ஆட்சேபனை ஏன் உங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு. 2, மசோதா ஒப்புதலில் காலவரையற்ற தாமதங்களை அனுமதிப்பதன் மூலமாக பாஜக ஆளுநர்களுக்கு இந்த விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தடையை நியாயப்படுத்த விரும்புகிறதா? 2வது, பாஜக இல்லாத மாநிலங்களை, அந்த மாநில சட்டமன்றங்களை ஆளுநர் மூலமாக முடக்குவதற்கு மத்திய அரசு விரும்புகிறதா அப்படின்ட்டு ஒரு 3 கேள்வி. இது நீங்கள் காலாகாலமாக பேசி கொண்டிருக்கக்கூடிய விஷயம்தான். இப்போ தூத்துக்குடி செல்வம் சொன்னது போல, சார் சொன்னது போல 143 அந்த பிரிவின் கீழே குடியரசுத் தலைவர் என்ன வேணா கேட்கலாம்
அப்படின்னு சார் சொல்ல கரெக்ட் தானே சார்? என்ன வேணா கேட்பதற்கு அவருக்கு விருப்ப உரிமை இருக்கு. அதனால தான் இந்த முதல் கேள்வியெல்லாம் மிக சாதாரணமாக இருக்கிறது. இதற்கான விளக்கங்கள் அந்த தீர்ப்பிலேயே இருக்கு. ஆனாலும் கூட ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்களேன்ட்டு எங்களுக்கே கூட தோணுது. நீங்க இந்த கேள்விகளை ஒரு பிரசிடென்ட் ஆஃபீஸ் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கிட்ட சந்தேகத்தை தெளிவுபடுத்தி கொள்ள கேட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு சாதாரண அளவில் இதை எடுத்துக்கொள்ளாமல் மிக கடுமையாக ரியாக்ட் பண்ணி இதுக்கு மாநிலங்கள் எல்லாம் பல மாநிலங்கள் முதலமைச்சர்கள் எல்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணுங்கிற அளவிற்கு நீங்கள் கோரிக்கை வைக்க என்ன காரணம்? என்ன காரணம்னா, சாதாரணமாக நான் எதுவும் தப்பா ஒண்ணு உங்ககிட்ட கேட்கல. நீங்க கேட்டது கரெக்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, கிளியரா இருக்கு. அதாவது நம்ம முதல்வர் எங்க தலைவர் கேட்டது என்பது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது இருக்கக்கூடிய அவருடைய நம்பிக்கையும் உறுதிப்பாடும். அது மக்களுக்காக இருப்பது. இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஜனநாயக அரசு. இதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அவரவர்களுக்கு உரிய அதிகாரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நிலையில தான் இதை பார்க்கணுமே தவிர, அவர் கேட்குறதுல கேள்வியில் அழகாக கேட்டார் பாருங்க, ஒரு பிரசிடெண்ட்டு ஒரு கவர்னர் இவங்க யார்? அப்படியே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசாங்கத்துக்கு, மத்திய மாநில அரசாங்கத்துக்கு எல்லாத்துக்குமே பிரதிநிதிகள் இருக்காங்க. அதற்கான அரசு இருக்குது, கவர்மெண்ட் இருக்குது, அவங்களுடைய கேபினெட்டு எல்லாமே இருந்து செயல்படுறாங்க, சட்டங்களை கொண்டு வராங்க. நீங்கள் 2 பேரும் என்ன, உங்களுக்கான நிலைகள் என்னன்னும் போது, பிரசிடெண்ட்டு சீஃப் அப்படின்னா அது ஒரு ஹானரபிள் போஸ்ட். அவர் அதில் இருப்பாங்க, அவங்க இருந்து அதில் செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு பிரசிடெண்ட்டு நினச்சியோ ஒரு கவர்னர் நினச்சோ திடீர்னு அப்படியே இன்றிலிருந்து இதுதான் சட்டம், இன்னையிலேருந்து இதுதான் சட்டம்னு அவங்களுக்கு அந்த அதிகாரம்லாம் கிடையாது. ஓகே, அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இவர்கள் செய்து கொண்டிருக்கிற இன்றைய ஆட்சி அமைப்பு நிலைகளில் மிக தெளிவாக எதிர்க்கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கிற மாநிலங்களில், எதிர்க்கட்சிகள் அவங்களுக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிற மாநிலங்களுக்கு தொடர்ந்து தொல்லைகளை எந்த ரூபத்திலேயாவது இப்போ சார் கூட பேசும்போது சொன்னாங்க, ஆளுநர் தான் எல்லாத்தையும் தொடங்கி வைக்கணும். ஆளுநர் எப்படி தெரியுமா? ஆளுநர் தான் எல்லாமே. அசம்பிளிக்கு போனால் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆளுநர் என்றைக்குமே இல்லாத அளவிற்கு ஏன் வித்தியாசமாக நடந்துக்கணும்? இவ்வளோ நாள் இதெல்லாம் இல்லையே, அப்போ இது எங்கேருந்து வருது? அதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தீங்கன்னா முதல்வர் கேட்ட கேள்வியினுடைய நியாயம் புரியும். சார், கவர்னர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, ஆளுநர் உரை வருது, படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தமிழ் தாய் வாழ்த்தை மதிக்க மாட்டேன்றது, அப்புறம் என்ன பாதியிலேயே இறங்கி ஓடினார். நடந்துகிட்டு இருக்கும்போது சார் பாதியிலே இறங்கி ஓடினாரு. ஆனாலும் கூட அரசாங்கம் மிக தெளிவாக பின்ன என்ன, ஆளுநர் அவர் பாட்டுக்கு ஏஞ்சி போய்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்போ தமிழ்நாட்டு மக்களையே மதிக்கலன்னு அர்த்தம். தமிழ்நாடு அரசாங்கத்தை நீ மதிக்கலன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு சொல்றோம்னா, உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை ஒழுங்கா செய்யல, சரி, அதையும் பார்க்கல, இதையும் பார்க்கல. தேவையில்லாத கமிட்மெண்ட், தேவையில்லாத அவர் பேசட்டும், தேவையில்லாத கமிட்மெண்ட்டை செஞ்சு அரசாங்கத்தினுடைய நடைமுறைகளை கெடுக்கணும். இவங்களுக்கு என்ன வேணும்? இவங்களுடைய ஜட்ஜி சதாசிவ மாதிரி, ஜஸ்டிஸ் சதாசிவ மாதிரி வந்தா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க உடனே அவங்களுக்கு கவர்னர் கொடுப்பாங்க. சார், கவர்னர் போஸ்டே பிரசிடென்ட்டையும் கவர்னரையுமே இழிவுபடுத்த அந்த பொறுப்புகளுக்கு இருக்கிற மரியாதையை குறைச்சதே இவங்கன்ற மாதிரி தான். ஜஸ்டிஸாக இருக்கக்கூடியவர் வெளியில வந்தவொடனே கவர்னர் ஆக்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு தீர்ப்பு, கோத்தரா வழக்கில் எல்லாம் ரிலீஸ். இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியாவினுடைய சட்ட ஆட்சியை, இந்தியாவினுடைய ஜனநாயக முறையை எல்லாவற்றையுமே இவங்க விருப்பத்துக்கு போறதுக்கு தடையாக அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும்னு நினைக்கிறாங்க சார். அது அரசியலமைப்பு அதை முடியாதுன்னு சொன்ன உடனே இவங்க எல்லா விதத்திலையும் எதிர்த்துக்கிட்டு இப்படி கண்ணாப்பண்ணான்னு பேசுறாங்க. ஆனால் நியாயம் அல்ல. சட்டப்படியாக இன்றைக்கு இந்திய நாட்டின் 145 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டிற்கு அரசியலமைப்பு சட்டம் தான் பாதுகாப்பு. அதை தான் ஜஸ்டிஸும் முடிவு பண்ணி சொல்றாங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அதை விட்டுட்டு எனக்கு இந்த அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரம் இருக்கு, எந்த அளவுக்கு ஆனோம்னா 144 சட்டப்பிரிவுகளை என்ன மாதிரி பேச்சு, என்ன அர்த்தம்? இல்ல சார், என்ன மாதிரி பேச்சு நல்லா புரிஞ்சுக்கணும் சார். அதை நீக்கணும் அப்படின்னு அரசியல் தங்களை வெளிப்படுத்திக்கிறாங்க. நாங்க அதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம், நாங்களாம் சர்வாதிகாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத அவங்களை அறியாமலே வெளியில கொண்டு வராங்க. அதுதான் புரியுது சார். ஐயநாதன் சார் வணக்கம். ஐயநாதன் சார், என்னன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவினுடைய ஆபீஸ்ல இருந்து வெளியில வந்திருக்கக்கூடிய
இன்னைக்கு ஒரு 3 பேப்பர் மட்டும்தான் வெளியில வந்தது சார். இந்த பக்கம் வந்து பிரசிடென்ட் ஆஃபீஸ்ல இருந்து வெளியில வந்திருக்கக்கூடிய பேப்பர் வந்து மொத்தம் 6 பக்கம் வெளியில வந்திருக்குது சார். ஆனா இன்னைக்கு அவங்க வெளியில விட்டுருக்கிறது 3 பக்கம் தான் விட்டுருக்காங்க. ஒரு 5 பக்கம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 5-6 பக்கம் வந்திருக்கு. முதல் 2 பக்கத்துல என்ன பிரசிடென்ட் ஆஃபீஸ் வந்து என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத பத்தி யாருக்கும் தெரியாது சார். இது ரொம்ப அஃபீஷியலா வெளியில வந்த பிரஸ் ரிலீஸா அப்படின்னா அஃபீஷியலா வெளியில வந்ததும் கிடையாது. இது ஐயநாதன் சார், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா? நல்லா கேக்குது. ஆமா, இது வந்து ஒரு ரொம்ப இந்த நாட்டினுடைய ஹையர் ஆபீஸ்ல இருந்து ஒரு ஹையர் ஆபீஸ்க்கு எழுதப்பட்ட கடிதம் சார் இது. இது நாட்டு ஜிஓ சார். இது பப்ளிக்ல இவங்க போடல. ஒரு பிரசிடென்ட் ஆபீஸ்ல இருந்து இப்படி வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம் இப்படி எழுதப்பட்ட தேதியிலேயே எழுதப்பட்ட உடனேயே வெளியில வருவது இதுதான் முதல் முறை சார். நாங்களும் இத்தனை வருஷம் இந்த பிரஸ்ல வேலை செய்யறோம், இப்படி நாங்க பார்த்தது கிடையாது. முன்னால இருக்கிற 2 பக்கத்தை மட்டும் கட் பண்ணிட்டு மீதம் இருக்கக்கூடியதை மட்டும் இவர்கள் வைத்திருக்கிறார்கள் சார். இது வந்து ஒரு என்னோட யூகம் சரியாக இருந்ததுன்னா இது வந்து ரொம்ப சீக்கிரட்டாக எழுதப்பட்ட கேள்விகளாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது இன்னைக்கு பப்ளிக்ல வந்ததற்கு பின்ன பொதுத்தளத்திற்கு இது வந்ததே ஏதோ ஒரு வகையான அரசியல் தானா சார் இது? ஆமா, அவங்களுக்கு என்ன அப்படின்னம்னா உச்சநீதிமன்றத்தினுடைய செயல்பாட்டை ஒரு விவாதத்திற்குரியதாக சர்ச்சைக்குரியதாக மாற்றக்கூடிய ஒன்றிய அரசுடைய முயற்சி தான் இது. ஓகே, அதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டோம். ஏன் அப்படின்னம்னா இப்ப பாருங்க, நான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன். நாலாவது கேள்வி எடுத்துங்க. In Article 361 of the Constitution, immunity given to President and governors from legal action while in office. An absolute bar to judicial review in relation to the actions of a governor under Article 21. எதோட முடிச்சு போடுறாங்க பாருங்க. ஆளுநர் மீது குடியரசுத் தலைவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விடயம் வேற. கான்ஸ்டிடியூஷன் படி 200, 201 படி இவர்கள் செயல்பட வேண்டிய அந்த பொறுப்புணர்வு அப்படின்றது வேற. இப்ப இந்த நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிச்சு அப்படின்னோம்னா, நீங்க எடுக்க வேண்டிய the responsibility bestowed through this article to you, நீங்க அதை செஞ்சீங்களா இல்லையா? நீங்க செய்யாத போது நாங்க செய்வோம் சார். ஓகே, நீங்க அதை தாமதிச்சீங்க, காரணம் இல்லாத தாமதிச்சீங்க, காரணம் இல்லாத கிடப்புல வச்சீங்க. அப்போ கான்ஸ்டிடியூஷன் பண்றது ஒரு இயங்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட், லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் அப்படின்றது அதான் இயங்கக்கூடிய டாக்குமெண்ட். அப்ப நீங்க அதுல உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு எடுத்துட்டு பேசக்கூடாது. ஆனா இங்க அந்த கேள்வியை பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதையும் இதை எடுத்து முடிச்சு போடுறாங்க அப்படின்னோம்னா இது எப்படி? இது ஆளுநர்கள் எந்த ஆளுநர் மீதும் தனிப்பட்ட நடவடிக்கை அவங்களுடைய என்ன விதமான அவங்களுடைய நடவடிக்கை எடுக்க தவறினார்களோ அதை பத்தி உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தான் ஏப்ரல் 8 தீர்ப்பு. இந்த மாதிரி ஒன்னொன்னு இருக்குது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, நீங்க கூட பேசும்போது சொன்னீங்க இத வந்துட்டு ஆளுநர்கள் வந்துட்டு எதிர்கட்சிகள் அப்படின்னு. இந்த மோடி அரசு வந்துட்டு எல்லாருமே எதிர்கட்சியா தான் நினைக்குது. எல்லாரையும் சிபிஎஸ்சினால எதிர்கட்சி தான், உச்ச நீதிமன்றம் எதிர்கட்சி தான், எல்லாருமே எதிர்கட்சி தான். அவங்களுக்கு வந்துட்டு எதையுமே வந்துட்டு இப்ப கூட சொல்றாரு, தம்பி செல்வ கூட சொன்னாரு, பிஜேபி வந்து ஒரு ஜனநாயகத்தை மதிக்கிற கட்சி அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன், ஜனநாயகத்தை பிஜேபி பதிச்சதுன்னா அரவிந்த் அக்ஷருக்கு வந்துட்டு டெய்லி விவாதம் நடத்துறதுக்கு பொருளே இருக்காது. அந்த மாதிரி ஆயிடும். ரொம்ப முக்கியமான விஷயம் சார். ஐயநாதன் சார், நான் திரும்ப நான் கேட்க விரும்புறேன் சார். சார் இங்க பாருங்களேன் சார், இந்த ஒரு மூணு பேப்பர் வெளியில வந்திருக்கு சார். அந்த பேப்பர்ல அது எத்தனாவது பக்கம் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. பக்கம் 3, பக்கம் 4, பக்கம் 5 சார். அப்போ முன்னால 2 பக்கம் வந்து பிரசிடென்டால எழுதப்பட்டிருக்கு சார். இது ரொம்ப ஹையர் ஆபீஸ்ல இருந்து எழுதப்பட்ட கடிதம்ங்கிறதுனால குறிப்பிட்ட நபருக்கு யாருக்கு அந்த லெட்டர் கோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டைரக்ட் டிஓ லெட்டர் வந்து டைரக்ட் லெட்டர் வந்து மென்ஷன் பண்ணி தான் ஆகணும் சார். அவங்க இப்போ பிரசிடென்ட் ஆஃபீஸில் இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்குன்ட்டு எழுத முடியாது சார். சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ்க்கு தான். கரெக்டா சார்? அப்படிதானே சார் அர்த்தம்? ரிஜிஸ்ட்ரார் யாரோ ஒருத்தருக்கு குறிப்பிட்டு தான் அவர்கள் அந்த கடிதத்தை எழுத முடியும். அப்போ முன்னால 2 பக்கம் எழுதி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கடிதங்கள் பிரசிடென்ட் ஆபீஸ்னுடைய செக்ரட்டரி ஆபீஸ் மூலமா வெளியில வருவதற்கு, அபிஷியலா வெளியில வருவதற்கு வாய்ப்பு இல்லை சார்.
அப்போ இந்த கடிதம் வெளியில் விடப்பட்டதே இல்லீகலா தான் வெளியில விட்டுருக்காங்களா சார் இத? ஆமா, இப்ப அவங்களுடைய விளக்கம் கேட்கணும் அப்படின்னம்னா 143 எம்பவரிங் குடியரசுத் தலைவர் வந்துட்டு அந்த அது கொடுக்குது. நீங்க வந்துட்டு விளக்கம் கேட்டுக்கங்க, விளக்கத்தை பெறலாம் அப்படின்ட்டு. அதை வந்துட்டு இவங்க வெளிப்படையா நாட்டுக்கு தெரிவிச்சுதான் செய்யணும்ன்றது அவசியம் இல்லையே. புரியுது சார், புரியுது. அவங்க வந்துட்டு அதை ரகசியமாவே கேட்டுக்கிட்டு அதை சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுறலாம். ஏன் இதை சர்ச்சையாக்கணும்? நான் அதான் சொல்றேன், இவங்களுக்கு சர்ச்சையாக்கணும்ன்ற ஒரு நோக்கம் இருக்குது. அப்ப இதை வெளியிட்டு புரியுது சார். உச்ச நீதிமன்றத்தையும் ஒரு சர்ச்சைக்குரியதாக்கணும். அது எப்படி இப்ப நாட்டுல ஒரு பகுதியை நான் பாத்தீங்க அப்படின்னம்னா, உதாரணத்துக்கு பாஜக ஆதரவாளர் என்ன சொல்றாங்கன்னா, அது எப்படி ஒரு பிரசிடென்ட் வந்துட்டு ஒரு கோர்ட் கொஸ்டின் பண்ண முடியும்? அது எப்படி ஒரு மாநில அரசு கடுமையா கண்டிச்சிருக்கு. போலீஸ்ல வந்து அக்யூஸ்ட் எல்லாரும் வந்து அக்யூஸ்ட் மட்டும் தான் பாத்ரூம்ல வலிக்கு விடுறாங்க. அத நம்ம இன்னொரு நாள் பேசலாம் சார். சார் இங்க பாருங்க சார். சார் அதாவது உங்களுக்கு வசதிப்படுற எல்லாத்தையும் நீங்க மாத்துறீங்க. அண்ணா எதை பேசும்போது நீங்க எதை பேசுறீங்க? அண்ணே நீங்க ஒரு இதெல்லாம் அத்துமீறல், அதிகார அத்துமீறல். இந்த அதெல்லாம் நீங்க கண்டிக்கணும் பொதுத்தளத்துல. சார் இது ஒரு அதிகார அத்துமீறல் இல்லையா? கிடையாது, அத்துமீறல் சார். நான் முடிக்கிறேன் ஐயனாதன் சார். ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் நிகழ்ச்சி நான் முடிக்கிறேன் சார். டைம் ஆச்சு சார். இல்ல ஒன்னு விஷயம் சொல்றேன். உச்ச நீதிமன்றம் அத்துமீறியதாக எந்த இடத்துல இருந்தோ எந்த லீகல் எக்ஸ்பர்ட்டோ சொல்லவே இல்லை. 415 பக்கங்கள் கொண்ட தீர்ப்பு அது. இட் இஸ் தேர் ஃபார் எவ்ரிபடி டு see. அது செல்வம் பார்க்கலாம், ஐயநாதனை பார்க்கலாம், அரவிந்தாக்ஷனை பார்க்கலாம், வடக்கறிஞர் ஐயா சூரிய பிரகாசம் போன்றவர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம் என்னன்னா, இட் இஸ் a open jurisprudence about the issue involved. இவ்வளவுதான் சார். இதுல ரொம்ப தெளிவான ஜட்ஜ்மென்ட். ஓகே சார். ஓகே குழப்ப நினைக்கிறாங்க. ஏன்னா இவருடைய அதிகார பறிபோகுது, ஆதிக்க பறிபோகுது. ஓகே சார். சார் ஒரு ரொம்ப இந்த நாட்டுல ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு அலுவலகம் அப்படின்ட்டு கருதப்படக்கூடிய ஒரு இடத்துல இருந்து கடிதம் எழுதப்பட்ட உடனேயே யாருக்கு எழுதுனாங்க அப்படிங்கிறது அது இன்னும் ரொம்ப இந்த நாட்டு மக்களால் மதிக்கப்படக்கூடிய இடம் இருக்கும்போது அதில் இது ஜீவோவாக இருந்தால் பப்ளிஷ் ஆயிரும் சார். நாங்களே கெசட்டில் போய் பார்த்து எடுத்துருவோம். அஃபீஷியல் ப்ரெஸ் ரிலீஸாக இருந்ததுன்னா அரசாங்கமே ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் கொடுத்துருவாங்க. பிரசிடென்ட் ஆஃப் ஆஃபீஸினுடைய ப்ரெஸ் ரிலீஸ்லையும் இது வந்துடும். இது ஏதோ ஒரு நல்ல நோக்கத்திற்காக சந்தேகத்தை தெளிவுபடுத்தியதற்காக எழுதப்பட்ட கடிதம். இது வெளியில் வந்தது முதல்ல பிரசிடென்ட் ஆஃபீஸுக்கு தெரிஞ்சு வந்திருக்குமா சார்? இது இல்லை, தெரிஞ்சுதா இல்லை இவங்க வந்து பொலிட்டிக்கல் ரீசனுக்கு லீக் பண்ணுறாங்களா தெரியல. ப்ரோட்டோகால் வந்து பிஐபியில் இதுலேருந்து பிரசிடென்ட் ஆஃபீஸ்லேருந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃபீஸ் தான் போகும். ஏன்னா அவருக்கு தான் பெஞ்சை கான்ஸ்டியூட் பண்ணுற அதிகாரம் இருக்குது. அதனால நடுவில் இது லீக் ஆகிருக்கு. நடுவில் லீக் ஆயிருக்கு. ஏன்னா இதில் ஒன்றும் பெருசாக ரகசியம் கிடையாது. இன்னைக்கு இல்லைன்னா அடுத்த வாரம் ஓப்பன் கோர்ட் ஹியரிங் தான். அதனால என்னென்ன கேள்வின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இதில் ஒரு ரகசியமே கிடையாது. இந்த மாதிரி வந்து இம்மிடியா ஏதோ ஒன்று மறைக்கிறதுக்கு ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. ரெண்டாவது இன்னொன்று கேட்டீங்க, கவர்னர் வந்து தூங்கிட்டு இருந்தால் கேள்வி கேட்கக்கூடாதான்னு சொல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து காலையிலையும் சாயங்காலமா 5 நிமிஷம் டீக்கு போறதுக்கு உச்ச நீதிமன்றம் என்ன கேட்டிருக்கு. நீங்க அதனால வந்து டீ குடிக்கிறதே கேள்வி கேட்கற உச்ச நீதிமன்றம் 3 மாசமா கவர்னர் தலைக்கீழ வந்து இந்த பில்லை வச்சிருந்தா கேள்வி கேட்க கூடாது. என்ன விதத்துல நியாயம்? போராடுவதற்கு உரிமை கொடுக்குதுங்கிறீங்க, வேலைக்கு இல்லைன்னா சம்பளம் முடிப்பேன்னு இல்லையா சார்? ரொம்ப நன்றி சார். ரொம்ப முக்கியமான விஷயம். பார்த்தவங்களுக்கு ஓரளவு இது ஒரு ஏதாவது சொல்லணுமா சார்? முடிக்கிறேன் ப்ளீஸ், முடிக்கிறேன். ஒன்றும் இல்லை, இதுவரையில் இந்தியாவில் இப்படிப்பட்ட நிலைமைகள் வந்ததில்லைன்றதை நம்ம ஒரு தடவை நினைச்சு பார்க்கணும். சுப்ரீம் கோர்ட் என்பது நீதித்துறை அனைத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு தலைமை. அது சுதந்திரமான ஒரு தனி அமைப்பு உள்ளது. அப்படிப்பட்ட அந்த நீதித்துறையில் தேவையே இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேள்விகள் கூட அவங்க கேட்டு அது வேறு விதமாக கூட வரலாம். அதை பப்ளிசிட்டி பண்ணி பெரிய இதாகி கோர்ட்டு மேலேயே ஒரு சின்ன இதெல்லாம் உருவாக்குறது தவறு. நீதித்துறை இவர்களால் கலங்கப்படுத்தப்படுது. பிஜேபியினுடைய செயல் தான் இது லீக் ஆனதுன்ற. ஓகே சார், ரொம்ப நன்றி. நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.